به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பல்வேறு விதமான இச்சைகளையும் பல்வேறு விதமான ஆசைகளையும் பல்வேறு விதமான உணர்ச்சிகளையும் தந்துள்ளார். அதே போலதான் ஒரு பெண்மணிக்கும் தந்துள்ளார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அந்த ஆண் ஒரு பெண்ணும் திருமணம் செய்தால் அந்த ஒரு பெண் அவனுடைய கணவர் இறந்து விட்டால் மறுமண திருமணம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை கூறி காட்டினான், வன்கிஹுல் அயாம மின்கும், உங்களிலிருந்து ஒரு விதவை திருமணம் பெண் இருந்தால் அவளுக்கு திருமணம் செய்துவீங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதவை பெண்களுக்கு நீங்க திருமணம் செய்துவீங்கள் என்று கூறி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம்? இன்றைக்கு விதவை பெண் ஆகிவிட்டோம். விதவை பெண் ஆகி இருந்தால் அவர்கள் மதிக்கக்கூடியவர்களாக இல்லை. என்ன காரணம்? அது ஒரு விதவை பெண். அவள் ஒரு விதவை பெண்ணை மூதிலை முடித்தால் அவள் இன்றைக்கு நம் அப்போஸ்தலரின் நாள் என்று நாம் கருதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எந்த அளவுக்கு பாருங்க நினைச்சுக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் மாற்று சகோதரரிடத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் வீட்டிலே இருக்க வேண்டும், அவர்கள் மூதிலை முடித்தால் பீட நாள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்ன காரணம்? அவர் ஒரு விதவை பெண் என்றால் காரணம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 11 மனைவிமார்கள். அவர்கள் மொத்தம் 11 மனைவிமார்கள். அதிலே 10 பேர்கள் விதவை பெண்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 10 மனைவிமார்கள் விதவை பெண்கள் தான் கல்யாணம் செய்து இருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் திருமணம் செய்து இருக்கின்றார்கள். அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது கணவர் ஆவார். அவர்களுக்கு 3வது கணவர் ஆவார். ஆனா இன்றைய சமுதாயத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் நம்ம ஒரு திருமணம், அதாவது நம்மளுடைய கணவர் இருந்து விட்டால் இன்னொரு திருமணம் செய்தால் தவறான வார்த்தை கொண்டு பேசக்கூடியவர்களாக, இழிவான வார்த்தை கொண்டு பேசக்கூடியவர்களாக இன்றைய சமுதாயம் இருக்கின்றது. இந்த அளவுக்கு பாருங்க நினைச்சுக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அன்றைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள்? விதவை பெண்மார்களுக்கு அவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இருவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து கேட்கிறார்கள், விதவை பெண்களை நீ எந்த அளவுக்கு கருதுகிறீர்கள்? விதவை பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு கருதுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ் என்னை உயிரோடு வைத்திருந்தால் அவர்களை நான் கையேந்தாத அளவுக்கு நான் விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு பாருங்க நினைச்சுக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு கையேந்தாத அளவுக்கு விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு விதவை பெண்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் விதவை பெண்களுக்கு உதவி செய்கின்றார்கள். இன்றைக்கு நாம் விதவை பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது மாற்று சகோதரர் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களே சீ என்று இவளா என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நம் இடத்திலே விதவை பெண்கள், நம் இடத்திலே யாராவது விதவை பெண்களை நம் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்கள் நம் கல்யாணம் செய்தவருக்கு, அதாவது திருமணம் செய்தவருக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்றைய
அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள்? அவருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா விதவை ஆகிவிட்டார். அவர்கள் விதவை ஆகிவிட்டால் அப்போது அவர்களுக்கு கல்யாணம் செய்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்யும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் கேட்கும் போது, உஸ்மானே, என் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவை ஆகி இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கல்யாணம் செய்து அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கும் போது அவர் கூறினார்கள், இந்த விஷயத்தை பற்றி நான் கொஞ்ச நாள் யோசிக்க வேண்டும், இந்த விஷயத்தை பற்றி நான் சிறிது நேரம் யோசிக்க வேண்டும் கூறுகிறார்கள். அப்பொழுது அவர் யோசிச்சுட்டு கூறுகிறார்கள், இந்த கல்யாணத்தில் எனக்கு ஈடுபாடு இல்லை, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு கூறுகிறார்கள். அதுக்கப்புறம் சிறு நாட்கள் கழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள். கேட்ட உடனே அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள். மௌனமாக இருந்து அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். எந்த பதிலும் சொல்லவில்லை, எந்த ஒரு விஷயமும் சொல்லவில்லை. அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாச்சு சொன்னார்கள், இதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்ன நீங்கள் சம்மதிக்கவில்லை என்று கூறினார்கள். ஆனால் இவருக்கு எதுவும் சொல்லாமல் முகம் திருப்பி விட்டு சென்று விட்டார்கள். சில நாட்கள் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணம் செய்கிறார்கள், திருமணம் செய்கின்றார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே அவர்கள் கேட்கிறார்கள், யா அபூபக்கரே, நீங்கள் ஏன் எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி விட்டீர்கள்? எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது, எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்து கூறுகிறார்கள். அப்பொழுது கூறுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கூறினார்கள், ஹப்ஸாவை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று கூறினார்கள். அப்போதுதான் ஹப்ஸாவை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் அந்த ரகசியத்தை பெரிதும் அல்லமில்லாமல் அவர்கள் விதவை பெண்களை திருமணம் செய்யாமல் அப்படி இருந்திருந்தால் நான் திருமணம் செய்திருப்பேன் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, நிச்சயக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர் விதவை பெண்மார்களை திருமணம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் விதவை பெண்ணை நாம் திருமணம் செய்தால் அந்த விதவை பெண்ணை எந்த அளவுக்கு பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர் புருஷனை கொண்டு விட்டு, இவர்கள் இந்த ஐடியா பண்ணி புருஷனை கொண்டு விட்டு என்ன பண்ணிய கள்ளத்தோடு வச்சிருக்கா, அதனால புருஷனை கொண்டு விட்டுட்டு இவருக்கு அப்ப வச்சிருக்கனால இந்த புருஷனை கொண்டு விட்டு இவர் சேர்ந்துக்கினாங்க என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, நிச்சயம் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமான விதவைகளை அவமானப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். விதவைகளை அவமானப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விதவை பெண்களை தான் திருமணம் செய்தார்கள். எந்த அளவிற்கு, ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்திலே போருக்கு போயிட்டு திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது ஒரு இடத்தில் நின்று அவர்களுக்கு ஒட்டகம் திடீர்னு நின்று விட்டது. ஒட்டகம் திடீர்னு நின்று விட்டு களைப்பாக நின்று விட்டது. நின்ற உடனே அந்த ஒட்டகத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அடித்து, இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்து விடு, இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்து விடு, ரூபாய்க்கு தந்து விடு என்று கூறி கேட்கிறார்கள். அப்போ இந்த ஒட்டகத்தில் நீ மதீனா வரையும் சென்று வா, மதீனா வரையும் வா, அதுக்கப்புறம் எனக்கு விட்டுவிடும் கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனா வரையும் வருகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்பதான் சிறிது நாட்கள் தான் எனக்கு கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி எனக்கு சிறிது நாட்கள் தான் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். நான் என் வீட்டு வரையும் சென்று விட்டு வருகிறேன் என்று கேட்கும் போது அவர்கள் அனுமதி கொடுத்தும், அவர் அனுமதி கொடுத்து எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்தார், எந்த மாதிரி பெண்ணை நீ திருமணம் செய்தார் என்று கேட்கிறார்கள். கண்ணி கழிந்த பெண்ணையா, கண்ணி கழியாத பெண்ணையா என்று கேட்கிறார்கள். அப்போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறினார்கள், கண்ணி கழிந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்தேன் என்று கூறினார்கள். என்னுடைய தந்தை சிறு குழந்தையாக இருக்கும்போது, என்னோட சகோதரி சிறு குழந்தையாக இருக்கும்போது உஹது போர் களத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அறிவு அவர்களுக்கு படிப்பு சொல்லி தருவதற்கும் அவர்களுக்கு போதை சொல்லி தருவதற்கும் தான் நான் ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு பெண்ணை, அவர்களுக்கு அறிவுள்ள பெண்ணை தான் நான் திருமணம் செய்தேன் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, நிச்சயக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைய காலத்தில் நாம் விதவை பெண்ணை கூட அவர்கள் திருமணம் செய்து உள்ளார்கள். அன்றைய காலத்திலே அவர்கள் விதவை பெண்ணை கூட திருமணம் செய்திருக்கின்றார்கள். நாம் இன்றைக்கு இந்த காலத்தில் திருமணம் செய்தால் அவர்கள் இழிவான வார்த்தை கொண்டு பேசக்கூடியவர்களாக, கெட்ட வார்த்தையை கொண்டு பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு இங்க இருக்கிற அமர்ந்து இருக்கிற பாதிப்பு நீயா நானா என்ற ஷோவை நாம் பார்த்திருப்போம். நீயா நானா என்ற ஷோவை நாம் பார்த்திருப்போம். அதிலே ஒரு பக்கம் சிறு கூட்டம், என்ன கூட்டம்,
கல்யாணம் பண்ண வேண்டும், அதாவது மறு திருமணம் பண்ண வேண்டும் என்று சிறு கூட்டம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் மறு திருமணம் பண்ணக்கூடாது என்று இன்னொரு கூட்டம். அவர்கள் சொல்கிறார்கள், மறு திருமணம் பண்ணக்கூடிய கூட்டத்திலே ஒரு அம்மா சொல்கிறார்கள், எனக்கு 2 மகள்கள், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எனக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சிறு வயசுல இருக்கும்போது அவங்க தந்தை இறந்து விட்டாங்க, அவங்களோட தந்தை இறந்து விட்டாங்க. அப்போ அவர் இளைஞரே நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன், அவங்க 2 பேரையும் நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் என்று கூறுறாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது அவங்க 2 பேரும் ஒரு டீனேஜ் வயசு அடைஞ்ச போது, ஒரு 20 வயது அடைஞ்ச போது அவர் கூறுகிறாங்க 2 பேரும், நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா, இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா என்று கூறுறாங்க. அப்போ அவங்க அந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் என்ன வார்த்தை சொல்றாங்க, அக்கம் பக்கம் தெரியல ஏதாச்சும் ஒரு தெளிவான வார்த்தை கொண்டு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர் அப்ப வச்சிருப்பா கள்ளத்தோட வச்சிருந்தால இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறா, பிள்ளைங்க இத்தனை வயசு அடைஞ்சிருச்சு, பிள்ளைங்க இத்தனை வயசு அடைஞ்சிச்சு, அப்போது இப்ப கல்யாணம் பண்றா பாருங்களேன் இது பேசக்கூடியவர்களா இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு அவர் கல்யாணமே பண்ணல. அவங்க என்ன பண்ணல, கல்யாணமே பண்ணல. அப்புறம் அவங்க வெளியூருக்கு போய் அவங்க பசங்களை சம்பாதிச்சு கொடுக்கும் போது அவங்க இப்ப கவலைப்படுறாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க 2 பேரும் இல்லாதனால எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. அவங்க சொல்லி இருந்தா அவங்க பேச்ச நான் கேட்டு இருந்தா கல்யாணம் பண்ணி இருந்தா என்ன பண்ணிருப்பேன், இப்ப நான் கஷ்டப்படுத்தாதுல நான் தனிமையில இருந்து ஃபீல் பண்றேன், அதிகமா வருந்துகிறேன் என்று கூறுகிறாங்க. எந்த அளவுக்கு பாருங்க நீச்சுக்குரிய அல்லாஹ் இல்லையார்கள், நாம் ஒரு தனிமையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய ரகசியத்தை கணவரிடத்திலும் சொல்ல வேண்டும், இவருடைய ரகசியத்தை இந்த மனைவியிடத்திலும் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் 2 பேரும் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் விதவையாக இருந்தாலும் சரி, அவர்கள் நாம் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாற்று சகோதரி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது அவர்கள் இடத்திலே அதிகமான ஃபங்க்ஷன்கள் இருக்கும், அதாவது அவர் இடத்திலே அதிகமான விழாக்கள் எல்லாம் இருக்கும், விழாக்கெல்லாம் அவர் இடத்திலே இருக்கும். அதிலே ஒன்றுதான் வளகாப்பு. வளகாப்பு என்றால் என்ன, அவர் வளகாப்பு என்றால் ஒரு சந்தர்ப்பத்தை தடவி பூவை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த இந்திய காலத்திலே முஸ்லிம் இடத்திலும் இந்த பழக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றது. இந்த முஸ்லிம் இடத்திலும் இதை இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றது. அவர்கள் அந்த விதவை பெண்களே அவர்கள் அந்த பங்கனுக்கு வந்தால் அவர்கள் அந்த கணக்கு தடவை விட மாட்டார்கள். என்ன காரணம், அவர் விதவை பெண், இவருடைய கணவரும் இறந்து விடுவார், அவரை தடை விடாதீங்க. அந்த இடத்தில் அந்த ஒரு பெண்மணியுடைய கஷ்டம் எந்த அளவு, அந்த மனமோடு எந்த அளவுக்கு உருகி இருக்கும், அவர்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அவமானப்பட்டு இருப்பார்கள் அந்த இடத்திலே என்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் இளைஞர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் இடத்தில் விதவை பெண் இருந்தால், நம் இடத்தில் நம் வீட்டுமாரி யாராவது விதவையாக இருந்தால், அவர்கள் விதவைகளாக இருந்தால் அவர்கள் நாம் திருமணம் செய்ய வேண்டும். அவர்கள் திருமணம் செய்வதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் எத்தனை விதவை பண்ற வேண்டும் நம் இது இல்லை. நாம் விதவைகள் இருந்தால் அவர்கள் கல்யாணம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஸிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.